சிரிப்பா தமாஷா பேசலாம், சிரிச்சிடணும். சிரிப்பு வருதோ இல்லையோ சிரிச்சிடணும். இவங்க தான் நாங்க வந்ததுல இருந்து எங்களுக்கு செக்ரட்டரி எல்லாம் இவங்க தான். இவங்களுக்காக நல்லா கைத்தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க. ஆமா, எனக்கு இப்ப 67 வயசு ஆகுது. ஆனா எனக்கு ஃப்ரெண்டு யார் தெரியுங்களா? சின்ன சின்ன பசங்க தான். சின்ன சின்ன பசங்க தான் எங்களுக்கு ஃப்ரெண்டு. ஏன் தெரியுமா? அவங்க கிட்ட ஃப்ரெண்டு வச்சாதான் நல்லா போதிக்கலாம், புத்தி சொல்லலாம். வருங்காலத்தில் அவங்கள பெரிய ஆளா வர்றதுக்கு ஆலோசனை எல்லாம் சொல்லிட்டு அவங்க வளர 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 சொல்லி 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 புத்திமதி சொல்லி வசனத்தை சொல்லி பெரிய ஆளாகிட்டு நம்ம அதுக்குள்ள வயசாயிடும். நம்ம உங்களுக்கு இல்ல என்ன சொல்ற, அப்புறம் என்ன ஆயிடும்? வயசு ஆக என்ன ஆகும்? பயமா இருக்குல்ல? வயசு ஆக என்ன நடக்கும்? தைரியமா சொல்லுங்க. யார் சொல்றது? நரகமா? மரணம். மரணம்னு சொல்லணுமா? பயமா? கர்த்தருக்குள் நித்திரை. கர்த்தருடைய பிள்ளைகள் மரித்தால் அதுக்கு என்ன பேரு? கர்த்தருக்குள் நித்திரை. அல்லேலூயா சொல்லுங்க. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்ல சொன்னா எல்லாரும் சொல்லிடணும். புரியுதுங்களா? நாங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறோம். இந்தியா சொல்லுங்க. இந்தியா பாருங்க, வாயை தாருங்க. இந்தியா அப்படியே போயிருது. அதனால அல்லேலூயா அங்கேயும் பாருங்க. யா இந்தியா அல்லேலூயா ரெண்டுத்துக்குமே யா தான் வருது. அதனால அல்லேலூயா சொல்லல அவ்வளவுதான், வாய் திறந்துக்கும். வேற மாதிரி திறந்துக்கும். அதனால அல்லேலூயா சொல்ல சொன்னா பயபக்தியா எல்லாரும் அல்லேலூயா சொல்லிடணும். எனக்கு நான் சொல்ல முடியாது. அப்புறம் சொல்லணும்னா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள என்னமோ நடக்கும். பயந்துட்டீங்களா? பயப்படணும் இல்லையா? அல்லேலூயா சொல்ல சொன்னா எல்லாரும் அல்லேலூயா சொல்லணும். குழந்தைங்களை இங்க வந்து கொஞ்சம் இருக்கக்கூடாது. வீட்டுல பார்த்து குழந்தைங்களை ருசிக்கலாம். அல்லேலூயா. அவருக்கு எழுப்புதல் வந்துருச்சு பாருங்க. சரி, மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? கண்ணு மூடுங்க எல்லாரும். யாரும் அங்க அக்கம் பக்கம் பேசக்கூடாது. மற்ற நேரத்தில் இப்ப ஆராதனை முடிஞ்ச பிறகு பேசலாம், விசாரிக்கலாம், சிரிக்கலாம். நகைச்சுவை சுவைகள் சிறந்தது. ஏற்கனவே சொல்லிட்டேன் பதில். நகைச்சுவைன்னு சொல்லிட்டேன். சுவைகளில் சிறந்தது நகைச்சுவை. புன்னகையை காட்டில் சிறந்தது புன்னகை. வாய் விட்டு சிரித்தால் ஆமா அது மட்டும் தெரியுது. ஏன்னா எல்லாருக்கும் நோய் வருது இல்ல, அதனால அது மட்டும் தெரியுது. இன்னும் நிறைய இருக்குது சிரிப்பு பற்றி. ஆனால் ஆராதனை நேரத்தில் ஆலயம் முடிகிற வரைக்கும் ஒழுங்கு. சொல்லுங்க எல்லாரும். ஒரு பயபக்தி. இங்க பாருங்க, பிரசங்கம் பண்றப்ப என்ன கவனி. முன்னாடி உக்காந்து நீ பின்னாடி பார்த்துருந்தா உனக்கு முன்னாடி நிக்கிற ஊழியக்காரர் எப்படி பேச முடியும்? கவனிக்கணும். முக்கியமா முன்னாடி உக்காந்து இருக்கிறவங்க ரொம்ப கரெக்டா இருக்கணும். நான் கூட சின்ன பையனா படிக்கிறப்ப ஒரு 5-6 பசங்களை முன்னாடி உட்கார வைப்பாங்க. அதுல நானும் வரேன். ஏன்னா அவங்க தான் கவனமா பிரசங்கத்தை கேட்பாங்க. உத்தமமான வேலை இதுதான் கரெக்ட். சிலர குழந்தைங்கள வீட்டுல போட்டு அடி விளாட்டா அடி கில்லு சர்ச்சில் கொஞ்சம் இருப்பாங்க. பிரசங்கார் சீரியஸா பேசின்னு இருப்பாரு. சர்ச்சில் தான் குழந்தைய பார்த்து கொஞ்சம் குழாவி கொண்டிருப்பார்கள். அப்பதான் ஏன்னா குழந்தை சர்ச்சில் தான் ரொம்ப அழகா இருக்குதான். வீட்டுல கொஞ்சம் குழாவணும், சர்ச்சில் அமைதியா வைக்கணும். அடிக்கூடாது, குழந்தைங்களை அடிச்சிடக்கூடாது. குழந்தைகளை தேவாலயத்துல அடிக்க கூடாது. குழந்தைகள் கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம். உனக்கு கிடைத்த சுதந்திரத்தை நீ துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. கண்ணப்படி கோபப்படக்கூடாது. தப்பு செஞ்சா மட்டாய் தண்டிக்கலாம், பைபிள்ல இருக்குது. உங்க பிள்ளைகள் இடைஞ்சல் உண்டாக்கினால், தவறு செய்தால் அவங்கள பிறமினால் கண்டிக்கலாம், மட்டாய் கண்டிக்கலாம், தண்டிக்கலாம். அவங்களை எதுக்காக அடிக்கிறீங்க அவங்களுக்கே தெரியணும். இந்த தப்பு பண்ண அதுக்கு இந்த அடி வாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டு அடிக்கணும். கண்டபடி போட்டு அடிக்கிறது குழந்தைக்கு தெரியாது. எதுக்கு அடிச்சாரு? நம்ம அப்பா நல்லா தானே இருந்தாரு, என்ன ஆச்சு? அம்மாவுக்கும் அப்பாவுக்கு சண்டையா இருக்குமோ, அதான் அப்பா கோபப்பட்டு நம்மள அடிக்கிறாரு அப்படின்னு குழந்தைங்க நினைக்கிற அளவுக்கு ஆயிடக்கூடாது.
ஞானமா வளர்க்கணும்னா அவங்க பண்ண தப்பை சொல்லிட்டு அப்புறம் தான் அடிக்கணும். அவ்வளவுதான், அதோட விட்டுறணும். சாயந்தரத்துக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது தின்பண்டம் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கணும். அதான் அன்பு கண்டிப்பு ரெண்டும். ஒரு பெற்றோரிடத்துல என்னென்ன இருக்கணும்? அன்பு கண்டிப்பு. ஒரு கண்டிப்பே இருக்கக்கூடாது. அதே போல வெறும் அன்பு மட்டுமே இருக்கக்கூடாது. பசங்க நரகத்துக்கு போறதுக்கு நீங்களே உங்க அன்பு, உங்களுடைய பாசம், செல்லம் காரணமாகிவிட கூடாது. அன்பும் கண்டிப்பும். நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர், அதே நேரத்தில் கண்டிப்பு உள்ளவர். ரெண்டுமே ஆண்டவர்கிட்ட இருக்கிறது. நான் பேசுகிற மெட்ராஸ் தமிழ் புரிகிறதா? புரிகிறதா? எல்லாம் கண்ணு மூடுங்க, ஒரு ஜெபம் பண்ணலாம். இந்த சர்ச்சில் உட்காந்து கால ஆட்டக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க, இது சர்ச்சு. திஸ் இஸ் சர்ச், தேவாலயம். அது அவர் தாட்டுங்கிறான் பாருங்க, அவனுக்கு சொல்லுங்க. சின்ன பையன் தான், ஆனாலும் சொல்லுங்க, நிறுத்துவான். இங்க மட்டும் இல்ல, எங்க தமிழ்நாட்டுல எல்லாம் அப்படி கிடையாது. எங்க தமிழ்நாட்டுல சர்ச்சுன்னா அவ்வளவு பயபக்தியா இருப்பாங்க. கால ஆட்ட மாட்டாங்க, அக்கம் பக்கம் பார்த்து ஏதோ எனக்கு பண்ண மாட்டாங்க. அதை சொல்றேன் சாட்சியா, எங்க தமிழ்நாட்டை பற்றி நான் சாட்சியா சொல்றேன். ஆனா ஒரு சில நாடுகள்ல, நாங்க சில நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறோம், முன்னாடி உட்காந்து கால ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல கிடையாது. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். மலேசியா போயிருந்தோம், முன்னாடி உட்காந்து கால ஆட்டுங்கிறேன். காலு எதுக்கு ஆட்டணும் எனக்கு புரியல, என்ன காரணம்? வீட்டுல ஆட்டு, கையாட்டு, காலாட்டு, உடம்பாட்டு, தலையாட்டு, அது வீடு ஃப்ரீ. தேவாலயத்துல ஒரு ஜாதி மக்களை பாருங்க, கிறிஸ்தவர் அல்லாதவர்களை போய் பாருங்க. அந்த விக்கிரகத்தை வணங்குவதற்கு அவங்க போறாங்களே, அவங்க எவ்வளவு பயபக்தியா போறாங்கன்னு பாருங்க. அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை, நம்மளுக்கு அது தெரியணும். காலாட்டக்கூடாது, செல்போனை எடுத்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. தேவாலயத்தில் வந்து நான் பாருங்க, உள்ள நுழைஞ்சதுமே பிளைட் மோட்ல போட்டேன். ஏன்னா யார் போன் பண்ணாலும் என் போன் ரிங் அடிக்காது, சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு போன் அடிக்குது. ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க, இல்லைன்னா அது பிளைட் மோடு போடுங்க. ஒரு மினிஸ்டர் கிட்ட போய் பேசுறீங்க, பிரதமர் கிட்ட, உங்க இலங்கை பிரதமர் கிட்ட பேச போறீங்க, அவர்கிட்ட உட்காந்து பேசின்னு இருக்கிறீங்க, தற்செயலா உங்க போன் அடிக்குது. என்ன சொல்லுவீங்க? சாரி சார். அவர்கிட்ட சாரி சொல்லிட்டு போன ஆஃப் பண்ணுவீங்க. ஆனா அவர் என்ன நினைப்பாரு? மனிதா, உள்ள வர்றப்ப நீ ஆஃப் பண்ணிருக்கணுமா இல்லையா? ஏன்னா நான் போய் பார்த்து பேசுறது யாருகிட்ட? இலங்கை பிரதமர். அவர்கிட்ட ஒரு கேர்லெஸ்ஸா போக கூடாது. ஒரு மதிப்பு மரியாதையோடு போய் உட்காரத்துல இருந்து பேசி முடிக்கிற வரைக்கும் அந்த ஹானரிங். ஒரு மனிதனுக்கு அப்படி இருக்கிறது. நம்மை படைத்த தேவாதி தேவனை தொழுது கொள்ள, ஆராதனை செய்ய உள்ள வர்றம எப்படி வரணும்? பயபக்தியாகும். இன்னும் சொல்ல போனா உங்க செல்போனை வீட்டுல போட்டு வா, அது தேவையில்லாது. வீட்டுல போய் அப்புறமா பார்த்து பேசிக்கோ. அது ஆன் பண்ணிட்டே கூட வந்துரு. எத்தனை பேர் போன் பண்ணாங்க, அப்புறம் பார்த்து பேசிக்கோ. எல்லாம் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஆராதனை நடத்தினாங்கல்ல சகோதரி, ஆராதனை என்றாலே எல்லாம் நிக்கணும். எல்லாம் கவனிங்க, ஆராதனை என்றாலே உட்கார்ந்து பாடுவது அல்ல. உட்கார்ந்து பாடுவது அது பாட்டு. சகோதரி இப்பொழுது ஆராதனை நடத்துவார்கள் சொன்னாங்கல்ல, சகோதரி ஆராதனை நடத்தினாங்க 1/2 மணி நேரம். யாரோ ஒரு 3 பேர் நின்றுந்தாங்க, நானும் பார்த்தேன். மீது எல்லாரும் உட்கார்ந்துக்கிறாங்க. தப்பு. இனிமே ஆராதனை என்றால் எழும்பி நிற்க வேண்டும். அல்ல சொல்லுங்க. இப்படி ஒண்ணு ஒண்ணா நம்ம சரிப்படுத்தணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். அதே போல சரி, அது ஒண்ணு விட்டுருங்க, பரவாயில்ல. உட்கார்ந்துங்க, முதல் குற்றம் சரி, மன்னிக்கப்பட்டது. பாட்டு அவங்க பாடுறது ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தானே. சபையாருக்கு தேவை போதனை. அதனால்தான் வந்ததும் இன்னும் வசனத்தை எதுவும் படிக்கல, இன்னும் பிரசங்கமே நான் ஆரம்பிக்கல. நான் கவனிச்சுதான் சொல்றேன். சபையாருக்கு தேவை போதனை. அவங்க பாடல ஒண்ணும் ஃபாதர் ஐயா, ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா பாடல பாட்டு எல்லாருக்கும் தெரியும். யாரோ 2 பேர் பாடனீங்க, மீதி பேர் எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறீங்க. கவனிக்கணும், பாட்டு பாடுறப்ப பாட்டை கூட சேர்ந்து பாடணும். அந்த பாட்டு முடிந்த பிறகு ஸ்தோத்திரம் பண்ணி கைத்தட்டி பற்பல பாஷைகளை பேசி, அல்லது உங்க தமிழ், இலங்கை தமிழ்ல பேசி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆராதனை நேரத்தில் அமைதியா இருக்கவே கூடாது. இனிமே கடைபிடிக்கணும். இதெல்லாம் செய்வீர்களா? ஓ செய்வீர்களா? எல்லாரும் சொல்லுங்க, செய்வீர்களா? ஆமா. இலங்கைக்கு ஓ ஓகே, எங்க தமிழ்நாட்டில் ஓ போட்டாக்கா தப்பு. அதே போல ஒண்ணும் இல்ல,
சிங்களத்துல என்ன? அதுக்கு சிங்களமே தெரியாதோ? ஓ, எல்லாம் தமிழர்களா? பேசுறது புரியுதா இல்லையா? ஒன்றும் இல்லைன்றதுக்கு சிங்களத்துல என்ன? கரெக்டா சொல்லிட்டார். வந்த மறுநாள் இலங்கைக்கு 2ஆம் தேதி வந்தோம். 3ஆம் தேதி இயேசு விடுவிக்கிறார். திறப்பின் வாசல் உபாச கூட்டம் கொழும்புல. நான் பேசிக்கிட்டே போன மொழிபெயர்த்தாரு. ஒன்றும் இல்லைன்னா அவரு பேனாரு. அட ஒன்றும் இல்லைன்னா சிங்களத்துல பேவா ஆமான்னாங்க. அதனால தான் எங்க தமிழ்நாட்டில் உனக்கும் பேப ஒப்பனுக்கும் பேபன்னா ஒரு தமிழ் பழமொழி. உனக்கும் பேப ஒப்பனுக்கும் பேப அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கும் ஒண்ணும் இல்லை, ஒப்பாவுக்கும் ஒண்ணும் இல்லை. அது பாருங்க, தமிழுக்கும் இலங்கைக்கும் கொஞ்சம் பொருந்தது பாத்தீங்களா மொழி. அதனால பேபாவா போக கூடாது. சர்ச்சு முடிச்சுட்டு போறப்போ நான் உங்களுக்கு தமிழ் புரியணும்னு நிறுத்தி நிதானமா பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் ரொம்ப ஸ்பீடா பேசுறேன். நேற்று பாஸ்டம்மா சொன்னாங்க, நீங்க பேசுற தமிழ் புரியுமோ புரியாத தெரியல ஐயா, நாளைக்கு வரப்பாரு விசுவாசிகளுக்குன்னு சொல்லி. ஆனா நீங்க ரொம்ப ஸ்பீடா பேசுறீங்க. ஸ்பீடா பேசுறீங்களா, அது மற்றவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு யோசிக்கணும். அதை உணர்ந்து நான் ஸ்லோவா பேசுறேன். நான் பேசுற தமிழ் உங்களுக்கு புரியணும்னு சொல்லி நான் நிறுத்தி நிதானமா பேசுறேன். இது புரியுதா? புரியுதா இல்லையா? புரியுதான்னு கேட்கறது கூட உங்களுக்கு புரியல இல்ல? புரியுதா இல்லையா? ஓ, புரியுதா இல்லையான்னா புரியுதுன்றீங்க, புரியுதான்னா கவனிக்கிறீங்க. புரியுதா? ஆம், சரி. இனி இதுக்கு மேல நம்ம விசாரிக்க கூடாது. ஜெபம் பண்ணலாமா? உங்களை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. கண்களை மூடி பயபக்தியாக கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆவலோடு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்கு கடந்து வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே பேசும்படி கடந்து வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்கு ஒரு விடுதலையோடு மகிழ்ச்சியோடு இந்த இடத்தை விட்டு நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு செல்லத்தக்கதாய் கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. ராஜா என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த இடத்திற்கு எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இங்கே வந்த நாள் முதல் எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு ஊழியத்திலே பயன்படுத்துகிற அன்பு பாஸ்டர் அம்மா மாலினி அவர்களுக்காக ஸ்தோத்திரம். குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை எல்லாருக்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பிரயோஜனப்பட உதவி செய்யும். கர்த்தருடைய கரம் பாதுகாப்பு தம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தமிழ் தெரிந்தது உங்களுக்கு எல்லாருக்கும், தமிழ் தெரியும், தமிழ் ஏரியான்னு சொன்னாங்க. சபை விசுவாசி, நல்லா கவனிங்க. சபை விசுவாசி நான் சொல்லுகிற வசனத்தை ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் படிக்கணும். இப்ப பொறுத்தவரை பண்ணிடுங்க. ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் படிக்கணும். ஒருத்தரே படிக்கூடாது. இப்ப ஒருத்தர் படிங்க. எபிரேயர் 10:25. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஊழியத்திலே பிரதான ஊழியம் சபைகளை சீர்திருத்தினார், சபைகளை ஒழுங்கு பண்ணினார். அதான் ஊழியம் எப்படி முடியும்னா, அதற்கு பிறகு பவுல்
தனக்காக ஒரு வாடகை குடிசை தெரிந்து கொண்டு சபைகளை ஸ்திரப்படுத்தினார். அப்படி முடியுது. அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷகர், அப்போஸ்தலர், கடினமான உழைப்பாளி. ஊழியத்தில் உழைப்பாளினா மூட்டை தூக்குறவங்க தான் உழைப்பாளி இல்லை, அல்லது மற்ற வேலை செய்தாதான் உழைப்பாளி இல்லை. சுவிசேஷ வேலையை செய். தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனுக்கு எழுதுகிறார், சுவிசேஷகனுடைய வேலையை செய். அப்ப சுவிசேஷம் அறிவிப்பது ஒரு வேலை. சிலர் சொல்லுவாங்க, உலக பிரகாரமா வேலை செய்யறவங்க ஊழியக்காரங்களை பார்த்து சோம்பேறிங்க, எப்பனா உழைச்சி சாப்பிட்டுக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க ஊழியக்காரங்களை பார்த்து. அவங்களுக்கு ஊழியம் தான் என்னன்னு தெரியாது. உலகத்திலேயே உண்மையான மற்ற உழைப்பு வேலையெல்லாம் உலகத்தோடு முடிகிறது. நன்றாக கவனிங்கள். மற்ற உழைப்பு வேலை உலகத்தோடு, அவங்க வயிற்று பிழைப்புக்காக. ஆனால் சுவிசேஷ வேலை உலகத்தில் மட்டுமல்ல, அதனுடைய பிரதிபலன், பலாபலன் மோட்ச வரை கொண்டு போய் சேர்க்கிறது. எல்லாம் கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது சுவிசேஷ ஊழியமானாலும் சரி, சபையை நடத்துகின்ற ஊழியமானாலும் சரி, தீர்க்க தரிசன ஊழியமானாலும் சரி, மற்ற இடங்களுக்கு போய் சபைகளை ஸ்திரப்படுத்துகிற ஊழியமானாலும் சரி, அது ஒரு பெரிய வேலை. ஹல்லேலூயா. ஊழியம் தான் வேலை நமக்கு. அதனால தான் செய்து கொண்டிருந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு என்ன மாதிரி சில ஊழியக்காரங்க செய்யறாங்க. அதே போல ஊழியத்திலேயே பிரதான ஒரு ஊழியம், கவனியுங்கள், ஊழியத்திலேயே பிரதான ஒரு பெரிய ஊழியம் என்ன என்றால் ஜெப ஊழியம். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிறத ஏதோ சாதாரணமா நினைக்க கூடாது. முழங்கால் படியிட்டாலே அது பெரிய ஊழியத்திலே நீ இறங்கி விட்டாய். சாத்தானை நடுங்க வைக்கிற ஒரு பிரதான ஊழியம் முழங்கால் யுத்தம். முழங்கால் யுத்தம். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிட்டார்கள், அதுபோல நீங்களும் விட்டுவிடாதீர்கள். சபை முக்கியமான ஒன்று இந்த உலகத்தில். இந்த உலகமாகிய பாலைவன பயணத்தில் ஒரு விசுவாசிக்கு ஆவிக்குரிய பள்ளிக்கூடம், ஒரு ஆவிக்குரிய கல்லூரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்கு ஒரு முக்கியமான இடம் தேவனுடைய ஆலயம். இயேசு கிறிஸ்து சிறு பருவத்திலிருந்தே ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாகவே தேவாலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததனாலதான் அவர் வாழ்ந்த நாசரேத், இப்பொழுது கூட நீங்கள் போனால் பார்க்கலாம், எருசலேமிலிருந்து நடைபயணமாக கொஞ்சம் தூரம் போனால் ஒரு சின்ன கிராமம் நாசரேத், அங்கதான் அவர் வளர்ந்தார். அங்க ஒரு சின்ன தேவாலயம் இப்ப கூட இருக்குது. இயேசு கிறிஸ்து அங்கம் வகித்த தேவனுடைய ஆலயம். சின்ன பையன்ல இருந்து அவங்க அப்பா அம்மா அவர் போவாங்க சர்ச்சுக்கு. வளர 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 பைபிள் ரீடிங் எல்லாம் கொடுப்பாங்க அவருக்கு. ஊழியத்திற்கு வந்த பிறகுதான் அவர் ஊழியம் செய்தார் அப்படி இல்லை. ஊழியத்திற்கு வருவதற்கு முன்னாடி அநேக காரியங்களை செய்திருக்கிறார். அவர் பகிரங்கமா ஞானஸ்தானம் பெற்று ஊழியம் செய்தது கணக்கிடப்படுகிறது. அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறார், ஆனா சர்ச்சுக்கு தவறாம போயிருக்கிறார். சிறு பருவம் முதல் தேவாலயத்தில் அவர் ஐக்கியம் வகித்தார். அப்ப இருந்த உபதேசியார் ஊழியர்னு சொல்லுவாங்க. இப்பதான் ரெவரண்ட், பாஸ்டர், பிஷப்பு, மாடரேட்டர் அப்படியெல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்துல ஊழியர் சொல்லுங்க, ஊழியர் அவ்வளவு, அல்லது உபதேசியார் அப்படி சொல்லுவாங்க. அப்ப அந்த சபை நடத்துகிற உபதேசியார் இயேசு பைபிள் ரீடிங் படிப்பார். ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம், அந்த காலத்துல பைபிள், முழு பைபிள் இயேசு உயிர் சேர்ந்து பரலோகம் போன பிறகு வந்தது. இயேசு இந்த பூமியில இருந்தப்ப வந்தது அந்த 5 ஆகமங்கள், ஒரு சில தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். அதுல ஏசியா தீர்க்க தரிசி புஸ்தகம், இயேசு பற்றி தெளிவான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் அதுல இருக்குது. அவரை பற்றி அவரே படிக்கிறார். நம்ம எல்லாரும் இயேசுவை பேஸ் பண்ணி தான் சர்ச்சுக்கு வர்றோம். ஆனா தேவகுமாரன் இயேசுவே அவர் இந்த பூமியில இருந்தப்போ தவறாம தேவாலயத்துக்கு போயிருக்கிறார். எல்லாம் கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க எல்லாரும் இப்பொழுது சபைக்கு வந்திருக்கிறீர்கள். தேவாலயத்திற்குள்ளே வந்திருக்கிறீர்கள். பவுல் எழுதுகிறார்,
சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிட்டது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள். ஏன்? காரணம் என்ன? அதான் இப்ப செய்தி, முக்கியமான செய்தி, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. நம்ம எல்லாரும் இப்ப எங்க இருக்கிறோம்? திருச்சபைக்குள்ளே இருக்கிறோம். பெரிய அளவுல பில்டிங் கட்டி, அப்புறம் மணி கூடாரம், மணி கோபுரம், மணிகுண்டு சொல்றாங்களா, மணிகுண்டு 5 அடுக்கு கட்டி, அது மேல ஒரு பெரிய சிலுவை வச்சு, ராத்திரி நேரத்தில் டியூப்லைட் எரியும், கிராஸ் சிலுவை விளக்கு எரியும் பாருங்க மேல. அதுதான் தேவாலயம் என்று நினைக்காதீர்கள். அது மட்டும் தான் தேவாலயம் என்று நினைக்காதீர்கள். இந்த கூடாரமும் தேவனுடைய ஆலயமே. கைத்தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். எங்கே 2 அல்லது 3 பேர் கூடி என் நாமத்தினாலே என்னை அழைக்கிறார்களோ துதிக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்ம 2 இல்ல 3 பேர் இல்ல, அதுக்கு மேலேயே கூடி விட்டோம். நம்ம மத்தியில இயேசு வந்து விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. வட இந்தியா பக்கமெல்லாம் போவீர்களே, ஆனால் இது கூட கிடையாது. ஒரு இடத்துல நாங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பாஸ்டர் வந்தார், எங்க சர்ச்சில் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணுதான் அப்படின்னாரு. இங்க முடிச்சுட்டு போனோம். மரத்தடியில சொல்லுங்க, மரத்தடியில ஆராதிக்கிறார்கள். ஒரு 2-3 மரம், அந்த நிழல் ரொம்ப நல்லா இருக்கு. அங்கதான் ஸ்தோத்திரம் பாட்டு பாடி இந்தியில ஆராதிக்கிறார். நான் கேட்டேன், எங்கயா எங்க சர்ச்சில் பேசுங்கன்னு கூப்பிட்டீங்களா? எங்க? இதுதான் எங்க சர்ச்சுன்றாரு. அந்த 3 மரத்திற்கு அடியில தான் சர்ச் நடக்குது. இடம் வாங்கவோ சர்ச்சு கட்டவோ பணம் இல்லை. அது அவங்களுக்கு தேவாலயம். அந்த 3 மரங்கள் தான் அவர்களுக்கு ஆலயம். கைத்தட்டி கத்திர சோதரமன், ஹல்லேலூயா. நாமே தேவனுடைய ஆலயம். அப்படி தேவாலயம். ஆகையினால கர்த்தர் நம்மோடு பேசும்படி விரும்புகிறார். இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். பிரசங்கி 5:1. இன்னொரு விசுவாசி படிங்க, இன்னொருத்தர் புதுசா படிங்க. ஏன்னா நீங்க உங்க குரலை நான் கேட்க விரும்புறேன். நான் புதுசா இங்க வந்திருக்கிறேன். உங்க குரல் எப்படி இருக்கிறது? பிரசங்கி 5:1. பிரசங்கின்னு ஒரு புக் பைபிள் இருக்குது, தெரியுமா? Keep your foot before you go to your church. தேவாலயத்திற்குள்ளே செல்வதற்கு முன்னாடி வீட்டிலிருந்து புறப்படும் பொழுதே உன் நடையை காத்து. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்றால் நல்லா கவனிங்க, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, நிமிர்ந்து உட்காருங்க. சிட் வெரி ஸ்ட்ரைட். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்றால் சனிக்கிழமை ஆயத்தப்பட வேண்டும் உங்க வீட்டில். அது எப்படி? சனிக்கிழமை எப்படி ஆயத்தப்படுறது? சனிக்கிழமை இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி குடும்பமா அப்பா அம்மா பசங்க எல்லாரும் ஒரு பாட்டு பாடி அல்லது 2 பாட்டு பாடி ஒரு அதிகாரம் படித்து நாளைக்கு நடக்க போகிற ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். ஜெபம், பாடல்கள், ஆராதனை, காணிக்கை, செய்தி எல்லாம் அருமையா நடக்கணும். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படணும். அப்படி எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு சீக்கிரமா சாப்பிட்டு சீக்கிரமா அளவோடு சாப்பிட்டு சீக்கிரமா தூங்கிடணும். நான் சொல்றது உங்க நல்லதுக்காக தான். நேற்று என் மனைவி சொன்னாங்க, 8:30 மணிக்கு ஆராதனை, சீக்கிரம் தூங்குங்க, காலங்காத்தால் எழுந்து ரெடி ஆகணும்ன்றாங்க. அந்த அம்மா என்னமோ எனக்கு டீச்சர் மாதிரியும் நான் சின்ன பையன் மாதிரியும். சரி, சில டைம்ல மனைவிக்கு புருஷன் குழந்தை மாதிரி மாறிடணும். சில டைம்ல மனைவி புருஷனுக்கு முடிங்க குழந்தை மாதிரி மாறிடும். ஒத்துக்கிட்டேன், அவங்க சொன்ன மாதிரியே ஒத்துக்கினாலும். ஆனா நாங்க சீக்கிரமா படுக்கல, எல்லாரும் நாங்க பேசி கொண்டிருந்தோம். நல்ல காரியங்கள் தான், ஊழிய காரியங்கள். ஆனா எழுப்பிட்டாங்க காலங்காத்தால. இப்ப பாருங்க, ஒரு ஒழுங்கு. வீட்டுல இருந்து வந்திருக்கிறீங்களா, இனிமேல்ட்டு, அதாவது இது வரைக்கும் எப்படி தெரியாது, இனிமேல்ட்டு சுவாரஸ்யமான காரியம் தான். சிம்பிள் பட் வெரி இம்பார்ட்டன்ட். சின்ன பசங்களுக்கு கூட புரியுற மாதிரி நான் பேசுறேன். கரெக்டா? அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்ட்.
சனிக்கிழமை இரவே குடும்ப ஜபத்தை முடிக்கணும் அப்படின்னா அர்த்தம் கர்த்தருடைய பிள்ளைகள் தினந்தோறும் காலையில இரவுல குடும்ப ஜபம் பண்ணணும்னு அர்த்தம். சனிக்கிழமை மட்டும் இல்ல. குடும்ப ஜபம் நடக்குதா? வீட்டுல சண்டை நடக்குதா? குடும்ப ஜபம் நடக்குதா? சண்டை நடக்குதா? சண்டை நடந்தா குடும்ப ஜபம் நடக்காது. குடும்ப ஜபம் நடந்தா சண்டை நடக்காது. எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. ஆண்டவருக்கு எது ரொம்ப பிடிக்கும்? ஜபம் தான் பிடிக்கும். அதனால்தான் ஜபத்தை கேட்கிறவரே. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஜபம் பண்ணுங்க. ஏசப்பாவே சொல்றேன், ஜெபியுங்கள் கேளுங்கள், ஜெபியுங்கள் கேளுங்கள். அதான் ஜபம். தினந்தோறும் காலையில மாலையில சாப்பாட்டுக்கு முன்னாடி கணவன் மனைவி பிள்ளைகள் இன்னும் சொந்த பந்தம் அவன் தூங்கட்டும், பரவாயில்ல, விட்டுறக்கூடாது. எழுப்பே, தண்ணி தெளிச்சு எழுப்பே, பாட்டு பாடி ஒரு அதிகாரம் படித்து ஒருத்தர் ஜெபிக்கணும். ஒரு 20 to 30 minutes குடும்ப ஜபம் காலையில மாலையில சாப்பாட்டுக்கு முன்னாடி. ஏன் காலை டிஃபனுக்கு அப்புறம் அவங்க போயிருக்கோம் வேலைக்கு, ஜெபிக்கிறதுக்கு டைம் இல்லைன்றான். அதே போல இரவு சாப்பாட்டுக்கு அப்புறம் குடும்ப ஜபம் வச்சு பாருங்களா, தூக்கம் தான் வரும். மனைவிக்கு ரொம்ப ஆசையா இருக்கும், அரை மணி நேரம் நல்லா பாட்டு பாடி ஜெபிக்கணும்னு. புருஷன் பாவம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வராரு, அவரை பிடிச்சுன்னு பிசாசு பிடிச்சுனுக்குது. குடும்ப ஜபத்துல தூங்குற வேணாம், அப்படி குடும்பப்படுத்தாதீங்க. சாப்பாட்டுக்கு முன்னாடி குடும்ப ஜபம் பண்ணுங்க, அவர் கலந்துக்குவார். முடிச்சிட்ட பிறகு அவர் சாப்பிட்டு தூங்கிடுவார். நீங்க புக்கு படிக்கலாம், ஜபம் பண்ணலாம், மேற்கொண்டு எவ்வளவு வேணா பண்ணலாம், நல்ல காரியம். ஏன் தெரியுமா? காலையில ராத்திரியில சாப்பாட்டுக்கு முன்னாடி குடும்ப ஜபம் ஏன் தெரியுமா வைக்க சொல்றோம்? காலை ஆட்டாதான் பாப்பா. அங்கங்க சேர்ல உக்காந்து கால் ஆட்டுவாங்க, அந்த பாப்பா தரையில உக்காண்டே கால் ஆட்டுது. இது ரொம்ப வேடிக்கை தான் இருக்குது. பாருங்க, எல்லாருக்கும் நான் தெரியும்னா, நான் இங்க நிக்கிறது தெரியுதா? ஒன்னா தெரியுதா? ரெண்டா தெரியுதா? ரெண்டா தெரிஞ்சா எழுந்து நின்றுங்க, சரியாயிரும். ஒன்னா தெரிஞ்சா கரெக்டா இருக்குதுன்னா இங்க பாரு, இங்க பாரு, எல்லாம் பாரு. நாங்க தனியா ஸ்பெஷலா ஏன் இங்க நிக்கிறோம் தெரியுமா? வீடியோ எடுக்கிறதுனால இல்ல, நிறைய வீடியோ எடுத்துக்கிறோம், நான் எல்லாருக்கும் தெரியுது. ஏன் அந்த உதாரணம் சொல்றதுக்கு இப்படி வந்திருக்கிறேன் பாருங்க. என்ன இதெல்லாம் பேரு வயிறு. ஏன் வயிறுன்னு வந்து தெரியுமா? சாப்பிடுறது வா இரு, அதான் வயிறு. வா, வாய் வழியா சாப்பாடு உள்ள வா இரு, அதான் வயிறு. சரி, இதுக்கு என்ன பேரு தமிழ்ல? முடி. ஏன் வந்துச்சு? இதுக்கு மேல ஒண்ணு முடியாது, அதனால முடி தான் முடி. இதுக்கு மேல என்ன இருக்குது? ஒண்ணும் கிடையாது, அதனால இதுக்கு மேல ஒண்ணும் முடியாது, அதனால இதுக்கு என்ன பேரு? முடி. சரி, இதுக்கு என்ன பேரு தமிழ்ல? முட்டி. முட்டி போடு, முட்டி போட்டா மோட்சம் போகலாம். என்ன முட்டி போட்டு ஜெபிக்கிறத பத்தி அப்படி ஒரு பாட்டு. ஏன் இதுக்கு முட்டின்னு வச்சு தெரியுமா? ஒருத்தர் தொப்புன்னு உணர அண்ணா இதான் போய் முட்டும் கரையில, அதான் முட்டி. பாத்தீங்களா? இதுக்கு என்ன பேரு? கழுத்து. உடம்பையோ தலையோ இழுத்து புடிச்சுனுக்குது, அதான் கழுத்து. கரெக்டா? ஆமா, இழுத்து புடிச்சுனுக்குது பாருங்க. இப்படி எல்லாம் காரணம் இல்லாம பேரு வராது. சரி, இப்ப உங்களுக்கு சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, என்ன பேரு இதுக்கு? வயிறு. இதுக்கு பேரு வயிறு. இன்னொன்னு மத்திய பிரதேசம். நம்ம உடம்புல மத்தியில் இருக்குது பாத்தீங்களா? சென்டர் பிளேஸ் மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம் ரொம்ப போயிட்டா தலை நகர வேலை செய்யாது. புரிஞ்சுங்களா? அதனால்தான் சாப்பாட்டுக்கு முன்னாடியே ஜபத்தை முடிச்சிடு. சாப்பிட்ட பிறகு பாருங்க, வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. நைட்ல சாப்பாட்டுக்கு அப்புறம் குடும்ப ஜபம் பண்ணுங்களா? ஒரு 2 பேர் பாடுவாங்க, 2 பேரு நீரியான மாதிரி வாயை தந்துருவாங்க. ஒரு பிரெட், பெரிய பிரெட், பிரெட் ஊர்ல பானே, அந்த நீரியான வாயில போட்டு இறங்குற மாதிரி வாயை தந்துருவாங்க. குடும்ப ஜபத்தில் கலந்துக்க முடியாது, தூங்கிடுவாங்க. குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. இனிமேலான குடும்ப ஜபத்தை உருப்படியா செய்யுங்க, அப்பதான் பேய் பிசாசு உங்க வீட்டுக்குள்ள வராது. தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னைக்கு நீங்க வந்ததுக்கு முதல் பாயிண்ட்னா, குடும்ப ஜபத்தை விட்டுவிட
கூடாது. சபை கூடி வருதலையும் விட்டு விடக்கூடாது. நைட்டு சீக்கிரமா குடும்ப ஜபத்தை முடிச்சுட்டு சீக்கிரமா சாப்பிட்டு சீக்கிரமா தூங்க சொல்லிட்டேன். காலையில எழுந்து சுத்தமாக பாருங்க, நம்ம ஆவி ஆத்மா சரீரம் சுத்தமா அவசியமான உபாசத்தோட ரொம்ப நல்லது. உடம்புக்கு உபாசம் ரொம்ப நல்லது. ஆலயத்துக்கு வரும், பசிக்குதுன்னு பசிக்கு அதான் உபாசம். வேறண்டா பசி எடுத்தால் தான் அதற்கு பெயர் உபாசம். அதையும் தாங்க வேண்டும், அதற்கு பெயர் தான் உபாசம். 40 நாள் உபாசம் இருந்தார் இயேசு. மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார்ல, அப்ப அவருக்கு பசித்ததுன்னு இருக்குது. உபாசம் எல்லாம் முடிந்த பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. நீட்டவர் எல்லாரும் ஒற்றுமையா வரும். கணவன் மனைவி பிள்ளைகள் சந்தோஷமா அவங்க பைபிளை எடுத்துக்கிட்டு எல்லாம் அவங்க பைபிள் எடுத்துட்டு வந்தீங்களா? புதிய ஏற்பாடு மட்டும் எடுத்துன்னு வருவாங்க சிலர். புதிய ஏற்பாடு மட்டும் அது புறஜாதிகளுக்கு ஓகே. கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள், பெற்றோர் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு பைபிள் வச்சிருக்கணும். பெற்றோரே, இந்த பிள்ளைகளுக்கு எப்ப பிளேட்டு டம்ளர் தனியா வாங்கினீங்களோ பைபிளும் தனியா வாங்கி கொடுக்கணும். தினந்தோறும் அதை படிக்க வைக்கணும். பைபிள் படிச்சா கேட்கணும். அதுக்கெல்லாம் பயப்பட கூடாது. பிள்ளைகளை பார்த்து இன்னைக்கு பைபிள் படிச்சியா, ஜபம் பண்ணியா, ஒரு வசனமான மனப்பாடம் பண்ணியா கேட்கணும். நாங்கெல்லாம் சிறு பிள்ளைகளா இருக்கிறப்ப ஒரு வசனமான மனப்பாடம் ஒப்புவிக்கலன்னா அன்னைக்கு காலையில டிஃபன் கிடையாது. அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் எங்க அப்பா அம்மா தெரியுமா? அன்பு மட்டும் இல்ல, ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அப்படியெல்லாம் வளர்ந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து வார்த்தையை பேசுறோம். அப்ப கசப்பா தெரியும். அப்பா அம்மா பைபிள் படிக்க சொன்னா பிள்ளைகளுக்கு ஒரு கசப்பா தெரியும். ஆனா வளர வளரதான் தெரியும் அப்பா அம்மா எவ்வளவு நல்லவங்கன்னு. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்லல, இப்ப எல்லாரும் சொல்லுங்க ஆமென். தேவாலயத்திற்கு செல்லும் போது உன் நடையை காத்துக்கொள். சபை கூடி வருதலை விட்டுறாத. வந்து முன்னாடி நின்று கரெக்டா இடாமா போட்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் தெரியுற மாதிரி ஒரே ஒரு ஷாட் எடுத்துடணும். நான் எடுத்துறேன், இப்படி கொண்டாங்க நீங்க அப்புறமா எடுத்துறேன். இல்லைன்னா அமைதியாவனா இருந்திருக்கணும். அமைதியா இருக்கு, அப்புறம் பாத்துக்கலாம். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க அல்லேலூயா. எனவே தேவாலயத்திற்கு பிரியமானவர்களே, யாரெல்லாம் முக்கியத்துவம் முதலிடம் கொடுக்கிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். சங்கீதம் 122:1 படிக்கிறோம். I got great joy. I got great joy when they said let us all go into the church. தேவாலயத்துக்கு செல்வோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். துக்கமாய் வரக்கூடாது. சர்ச்சுக்கு காணிக்கெல்லாம் அங்கே வீட்டிலே கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அங்கே கொடுத்துடணும். காணிக்க போடுறப்ப இங்க வந்து தாவக்கூடாது, டிஸ்டர்பன்ஸ் ஆகும். கரெக்டுங்களா? காணிக்கை செலுத்தப்படும் என்பது ஒரு ஊழியம். தரமான சிறந்த நல்ல காணிக்கை தேவனுடைய நாம மகிமைக்காக படைப்பது. பிள்ளைகளுக்கு சொல்லி கூட்டிக்கிட்டு வரணும். எப்படி? ஆராதனை முடிகிற வரைக்கும் எந்த இடக்கையும் பண்ணாம அமைதியா நீ இருந்தியானா வீட்டுக்கு வந்த பிறகு உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன். அப்படி உற்சாகப்படுத்தி பிள்ளைகளை அழைத்து கொண்டு வர. ஏதாவது இடக்க பண்ண அப்புறமா இருக்குது உனக்கு வீட்டுக்கு வந்த பிறகுன்னா ஆராதனை முடிஞ்ச பிறகு பையன் காணாம போயிடுவான். வீட்டுக்கு போனா அப்பா அம்மா அடிப்பாங்களோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி காணாம போயிடுவான். மிரட்டக்கூடாது, மிரட்டி பயமுறுத்தி கொண்டு வரக்கூடாது. அது மனசுல அப்படியே இருக்கும், பதட்டம் ஆயிடும். பாட்டு பாட மாட்டான், ஜபம் பண்ண மாட்டான், ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்க மாட்டான். நம்ம என்னமோ தப்பு பண்ணிட்டோமோ பயந்துகிட்டு இருப்பான். கவனிக்கிறீங்களா? உற்சாகப்படுத்தி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அழைத்து கொண்டு வாருங்கள். கிஃப்ட் கொடுப்ப அதே மாதிரி ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போன உடனே கண்டிப்பா நீங்க வாக்கு பண்ண மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுங்க. அப்பதான் அப்பா அம்மா மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். கரெக்டா செஞ்சாரு, அப்பா சொல்ற மாதிரி எல்லாம் கரெக்டா செய்யறாரு, அப்பா அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை. அப்படிதான் கிறிஸ்தவ குடும்பம் முடியும் வரை, ஆரம்பம் முதல் முடியும் வரை தேவாலயத்திலே ஒரு பயபக்தி பொறுப்பு. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதே 122:9 படிக்கிறோம் சங்கீதம். நன்மைகளால், if you give importance to your church,
God will give you all goodness. தேவனுடைய ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மையை கொடுப்பேன், நன்மை உண்டாக செய்வேன். நான் சொல்றது படிக்க முடியாது காட்டி குறிச்சிக்குங்க வசனத்தை குறிச்சிக்கு. பேப்பர் படிக்கிற பசங்க பேப்பர் பேனாவோட வரணும் சர்ச்சுக்கு. ஜனவரி மாசம் ஒரு டைரி, சிம்பிளா ஒரு டைரி வாங்கணும், குறிக்கணும். தினந்தோறும் ஏதாவது வசனம் எழுதணும். ஞாயிற்றுக்கிழமை யார் பிரசங்கம் பண்றாங்க பேர் போட்டு அந்த வசனத்தெல்லாம் குறிச்சு வைக்கணும். அப்படி ஒரு ஹேபிட், டைரி மெயின்டைன் பண்ற ஒரு ஹேபிட் படிக்கிற பிள்ளைகள் கொண்டு வரணும். சோம்பேறிங்களா இருக்கக்கூடாது. இளமையில் சோம்பல், முதுமையில் வறுமை. என் சிறு பருவம் முதல், இன்னும் சொல்ல போனா காலேஜ் சேர்ந்த அந்த நாள் முதல், இன்னும் சொல்ல போனா ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் வருஷத்துக்கு ஒரு டைரி நோட்டு வாங்கிடுவேன். தினந்தோறும் ஏவுதல், கர்த்தர் ஏவுதல், பாட்டு, ஜெபம். ஞாயிற்றுக்கிழமை யாரு பிரசங்கம் பண்ணார், என்ன தலைப்புல பேசினார் குறிச்சு வைப்பேன். அவ்வளவு ஒரு ஆர்வம். சபைக்கு ஆலயத்துக்கு போனா முன்னாடி போய் உட்காருவேன். முன்னாடி உட்காந்து அது ஒரு தனி சந்தோஷம். அப்பதான் தூங்குறதுக்கு மனசு வராது, பிரசங்கத்தை கவனமா கேட்க முடியும். முன்னுக்கு வாருங்கள், முன்னாடி வந்து உட்காருங்கள், வாழ்க்கையே முன்னுக்கு வருவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் பார்த்திருக்கிறீங்களா, எப்ப பாரு பின்னாடி தான். போதகர் கூப்பிடுவாரு, முன்னால் வாருங்கள், முன்னால் வாருங்கள், நீ போ நீ போ அப்படி அனுப்பிட்டுருவாங்க. அவங்க மட்டும் முன்னாடி வரவே மாட்டாங்க. அது அவங்களுக்கு பிக்சட் ஆயிடுச்சு. இப்போ உட்காந்துக்கிறாங்களா பின்னாடி, அவங்களே சொல்லல. பிள்ளைகள் எல்லாரும் முன்னாடி உக்காட்டணும், உங்களை முன்னாடி விட்டுட்டு அவங்க பின்னாடி உக்காந்துக்கிறாங்க. நான் சொல்றது படிக்கிற பருவத்துல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரு வசனத்தை படிக்கலாம் இன்னும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10-14 குறிச்சு வச்சுக்கங்க. லூக்கா படிங்க. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரன், அந்நியக்காரன், விபச்சாரக்காரன் ஆகியவற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசித்திருக்கிறேன். என் சம்பாத்தியம் எல்லாம் தகமமாக செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என்னை கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுவேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இப்ப சொல்லுங்க அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவாலயத்துக்கு தான் போனாங்க 2 பேரும். பரிசேயன், ஆயக்காரன். தேவாலயத்துக்கு தான் இருக்கிறாங்க. ஆனா உள்ள நுழைய மனசு வரல ஆயக்காரன். ஆனா அவங்ககிட்ட தான் இயேசு இருந்தார். உள்ள வந்துட்டா பாருங்க, அவங்ககிட்ட இயேசு இல்லை. So when you come to church, get humbleness. தாழ்மையோடு வாருங்கள். தேவாலயத்திற்குள்ளே தாழ்மையோடு வாருங்கள். யார் மேலேயும் கோபம் இருக்கக்கூடாது, யார் மேலேயும் எரிச்சல் இருக்கக்கூடாது. ஆராதனை எல்லாம் முடிட்டோம், சாயந்தரத்துக்குள்ள அவனை ஒரு உதவி பண்றேன் அந்த மாதிரி எண்ணத்துல வரவே கூடாது. அதனால்தான் ஆராதனை முடிந்ததும் ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? கை குலுக்கி எப்படி இருக்கிறீங்க விசாரி. நான் பேசுறதில்ல அவர்கிட்ட, அந்த அம்மா கிட்ட பேசுறதில்ல. அப்படி இருந்தா நீ ஆண்டவர்கிட்டே பேச முடியாது. யோசிக்கணும். தேவாலயம் பரிசுத்தமான ஒரு இடம், தாழ்மைப்படுத்துகிற இடம். கையை தட்டி எல்லாரும். தாழ்மைப்படுத்துகிற இடம், தாழ்மையை கற்றுக்கொள்ளுகிற இடம், தாழ்மையை கடைபிடிக்கிற இடம் தேவனுடைய ஆலயம். இதை கடைபிடிக்கணும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மையா இருந்து பாருங்கள் பிரியமானவர்களே. இயேசுவே தன்னை தாழ்த்தினார். தேவகுமாரன் இயேசுவே தன்னை தாழ்த்தினார். அவர் பிறந்ததிலிருந்து மரிக்கிறவரை தாழ்த்தினார். உயிர் தெரிந்த பிறகாவது தன்னை உயர்த்தி கொண்டாரா? இல்லை, தன்னை தாழ்த்தினார். அவர் எப்படி போனாரோ அப்படியே தான் வரப்போகிறார். தாழ்மையோடு வாழ்ந்தார், தாழ்மையோடு வளர்ந்தார். தகப்பனாக, தாயாக, ஒரு இனிய நண்பராக, சகோதரராக, குருவாக, போதகராக சீடர்களுக்கு வாழ்ந்து காட்டினார். அப்படியே மறுபடியும் தகப்பன போல, தாயை போல இயேசு வந்து அவருடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு செல்ல வரப்போகிறார். அல்லேலூயா. ஒரு பெருமையுமே கிடையாது. அதனால பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். வீட்டில் கூட சரி, கணவன் மனைவி பிள்ளைகள் பெருமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. தாழ்மை தாழ்மை தாழ்மை. தாழ்மையான பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்க முடியும்.
பெருமை பிடித்த பெற்றோர் பிள்ளைகளுக்கு தாழ்மை கற்றுக் கொடுக்க முடியாது. அதனால் பிள்ளைகளுக்கு போதிக்க ஆள் இல்லாததனால அவர்களும் பெருமை பிடித்தவர்களாக மாறிவிடுவார்கள். தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது உன் நடையை காத்துக்கொள். சபை கூடி வருதலை விட்டு விடாது. சபையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்ன? தாழ்மை. சொல்லுங்க எல்லாரும், தமிழ்ல தாழ்மை. இவ்வளவு 2 வாய்தாங்க. எல்லாரும் சொல்லுங்க தாழ்மை. இங்கதான் இருக்கிறீங்களா எல்லாரும்? ஓன்றீங்களா தவிர தாழ்மை எல்லாரும் சொல்லணும்ல. இப்ப சொல்லுங்க தாழ்மை. இங்கிலீஷ்ல ஹம்பிள்னஸ். ஹம்பிள்னஸ் சொல்றான்னு கேக்குது. ஹம்பிள்னஸ் வரலையா வாயில? ஹம்பிள்னஸ் அப்புறமா கத்துக்கங்க. சரி, தாழ்மையாவது வருதா? தாழ்மை நாவிலும் வர வேண்டும், வாழ்க்கையிலும் வர வேண்டும். அல்ல சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது மத்தேயு 5:24. முதலில் ஒப்புரவாகி பிறகு தேவனுடைய ஆலயத்திற்குள் வருகிற இடம்தான் தேவனுடைய ஆலயம். ஒப்புரவாகுதலை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். அதுல சொல்றாரு, அதுக்கு முன்னாடி பின்னாடி பாருங்க. நீ தேவாலயத்தில் காணிக்கை பலிபீடத்தில் படைப்பதற்கு முன்பாக யார் மேலேயாவது உனக்கு பகையோ எரிச்சலோ இருக்குமானால் முதலாவது நீ அவனோடு ஒப்புரவாகு. அதுக்கு பிறகு பலிபீடத்தில் உன் காணிக்கை படைப்பாயாக. அப்ப காணிக்கை கொடுக்கிறது கண்டிப்பா அவசியம். காணிக்கை என்றாலே அது கர்த்தருடைய ஊழியத்தின் ஒரு பகுதி. ஆனால் ஒப்புரவாகு. யார் மேலேயாவது உனக்கு பகை எரிச்சல் இருக்குமானால் ஒப்புரவாகு. மீதி அப்புறம் பேசிக்கலாம். கை குலுக்கி பிரைஸ் பிரதர், இத்தனை நாளா உங்க மேல கோபமா இருந்த, சாரி மன்னிச்சிருங்க அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க மேலே கூட தப்பு இருக்கட்டுமே, நம்ம முந்திக்கலாம். கனம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள், மன்னிப்பு கேட்க முந்திக் கொள்ளுங்கள், ஒப்புரவாக முந்திக் கொள்ளுங்கள். சில இடத்துல என் மேல தப்பே இருக்காது, தப்பு அவங்க மேலதான் இருக்கும். ஆனா நான் போயிட்டு பிரைஸ் பிரதர் சாரி, ஐயோ நீங்க சாரி கேக்குறீங்க, நான் தானே தப்பு பண்ணேன். இல்ல இல்ல என் மேலே தப்பு இருக்குது சாரின்னு. அப்புறம் நம்ம முந்திக் கொள்றப்ப ஒரு அடி எடுத்து வச்சா அவங்க தன்னை தப்ப உணர்ந்து அவங்க மன்னிப்பு கேட்கறாங்க பாருங்க. அதான் ஒருத்தர் கனம் பண்ணுகிற ஒரு அனுபவம், ஒப்புரவாகுதல். அதான் தேவாலயம் கற்றுக் கொடுக்கிறது. ஒப்புரவாகுதலை கற்றுக் கொடுக்கிறார். அவரே ஒப்புரவாக்குதலை கற்றுக் கொடுத்தார். பிதாவையும் நம்மை ஒப்புரவாக்க இயேசு சிலுவையிலே மரித்தார். நாம் பிதாவோடு தைரியமாய் போய் சேர இயேசு மரித்தார், ஒப்புரவாக்கினார். அடுத்தது எபிரேயர் 12:28. தெய்வ பயத்தை உண்டாக்கும் இடம்தான் தேவாலயம். Fearing to God எங்க கிடைக்குது? தேவாலயத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். Fearing to God, தேவனுடைய ஆலயத்தில். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இந்த பயபக்தி எல்லாம் கற்றுக் கொடுக்கிற இடம் தான் தேவனுடைய ஆலயம். தேவாலயத்துக்கு வந்தா சும்மா ஏதோ ஒரு சிலரு எப்படா முடிக்க போறாரு, வெளிநாட்டில இருந்து வேற வந்துட்டாரு, எப்ப முடிக்க போறாரு தெரியல அப்படின்ற எண்ணத்துல இருக்கலாம். நானும் முடிச்சிருவேன் சீக்கிரம், பயப்படாதீங்க. ஒரு சிலரு தேவாலயத்துக்கு வர்றது எதுக்கு தெரியுமா? தூங்கி எழுந்து போறதுக்கு தான். நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கிறேன். ஒருத்தர் சொன்னாரு, அவங்க வீட்டுக்கு வந்து சொன்னாரு அவர் மனைவி கிட்ட, நான் சர்ச்சில் நல்லா தூங்கிட்டேன். என்ன சந்தோஷமா இருக்கு அவருக்கு. எப்படி இருக்கும்? ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? வேற இடத்துல தூங்கினா வராது. ஒரு முறை நானும் என் மனைவி ஊட்டியில ஊழிய முடிச்சுட்டு பஸ்ல வந்துருக்கிறோம். எல்லாம் மலை மேடு காடு எல்லாம் ஏறி 1.5 மணி நேரம் கழிச்சு சொல்றாரு அந்த டிரைவர் கண்டக்டர் கிட்ட, போடா 1.5 மணி நேரம் நல்லா தூங்கணும் ஐயா பஸ் ஓட்டிக்கிட்டு. எப்படி இருக்கும் எங்களுக்கு? 1.5 மணி நேரம் தூங்கி கொண்டே பஸ் ஓட்டி வந்திருக்கிறாரு, காடு மலை மேடு. நான் பக்கத்துலதான் உட்காந்துக்கிறேன். இந்த பக்கம் பைய திறந்து ஒரு சாக்லேட் 2 எடுத்து முதல்ல வாயில போடு, டிரைவர் கிட்ட கொடுக்குறேன். என்ன சார் என்ன சார் தூங்கிட்டு ஓட்டி வந்திருக்கிறீங்களா? இப்போ சொல்லிட்டீங்க, அது வேற சொல்லாஇருந்தாலும் தெரியாது, சொல்லிவிட்டீர்கள். வாயில போட்டு சப்புங்க நல்லா டேஸ்ட் பிரிச்சு போட்டுக்கிறாரு. அவர் சொல்றாரு, தூங்கினாலும் நான் கரெக்டா ஓட்டுவேன். ஆனா எங்களுக்கு பயமா இருந்தா இல்லையா? யோசிக்கணும். அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தாரு, பழையபடி தூங்கிட்டு ஓட்டுறா, நல்லா தெரிஞ்சுதா ஓட்டுறா நல்லதா அப்படி திருப்பி. ஆனா ஓட்டுறாரு கரெக்டா, பழக்கம். எவனுக்கு பயம்? சாக்லேட் இல்ல,
டப்பான்னு ஒண்ணு போட்ட தும்புல அதிரி போயிட்டார். ஜனங்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. சார் என்ன சார் நான் பயந்து போயிட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன், தும்புல் வந்துருச்சுட்டேன். தப்பிச்சுக்கிறதுக்கு வேற வழி. அதுல இருந்து அவர் தூங்கவே இல்ல, பயம். மறுபடியும் சட்டம் போட்டு அண்ணா இவன் அப்படின்ட்டு. ஆனா தேவாலயத்தில் தூங்குற மாதிரி ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுமா? தூங்குறதெல்லாம் ஒரு அல்லேலூயா. இப்பதான் எல்லாரும் சொல்றீங்க. அப்ப எல்லாருமே தூங்குறீங்க, பரவாயில்ல, உண்மையா ஒத்துக்கிட்டீங்க, நன்றி. அடுத்தது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உபாகமம், தேவாலயத்தை பற்றி. உபாகமம் 16, டியூட்ரானமி 16, 16, 16, 16, 17. உபாகமம் 16, 16, 17. இன்னொருத்தர் படிங்க, ஒரு பிரதர் யாருன்னா படிங்க. ஆண் குரல் ஒருத்தர் துணி கட்டும். உபாகமம் 16, 16, 17. பிரதர் தான் தெரிஞ்சா? சகோதரர் யாருன்னா படிங்க. வெறும் கையோட வராமல் கடவன். இப்ப சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. ஏன்னா அது முக்கியமான வசனம். முதலாவது தேவாலயம் தாழ்மையை கற்றுக்கொள்ளுகின்ற இடம். இரண்டாவது ஒப்புரவாகப்படுகிற ஒரு இடம், தெய்வ பயத்தோடு வருகின்ற ஒரு இடம். அடுத்தது பாருங்கள், காணிக்கையோடு வருகின்ற ஒரு ஸ்தலம், இயேசுவின் தேவஸ்தானம். அப்படி வச்சுங்க. வெறும் கையோடு என் சமூகத்தில் வராத, உன்னால முடிந்த உற்சாகமான காணிக்கையோடு வந்து சேரு தேவாலயத்தில். இது ஏதோ பணத்தை பிடுங்க போதகர் வைத்திருக்கிற ஒழுங்கு என்று நினைக்க கூடாது. பைபிள்ல இருக்குது பாருங்க. பணத்தை பிடுங்க அல்ல, நாட் கம்பல்சரி. அவனவன் தன் தன் மனதில் நியமித்தபடினா அது கம்பல்சரி கிடையாது, அவங்க விருப்பப்படி. காணிக்கையோடு தேவாலயத்துக்கு வர வேண்டும். காணிக்கை எடுத்தாங்களா? காணிக்கை தேவாலயத்தில் படைத்தீர்கள், அது கர்த்தருடைய ஊழியத்தின் ஒரு முக்கியமான பகுதி. மல்கியா 3:10 எப்படி சொல்றாரு? மனதின் நியமித்தபடி என்பது என்ன? வாட் இஸ் த மினிமம்? வாட் இஸ் த மினிமம் ஆஃபரிங்? Malachi 3:10 says, bring all your tithe offering to your central church. You can testify me whether I bless or not. Open the window of the heaven. தசமபாக காணிக்கைகளை என்னுடைய ஆலயத்திலே கொண்டு வாருங்கள். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேனா இல்லையா என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். அப்ப மினிமம் என்பது என்ன? உங்கள் மனதில் நியமிக்கப்பட்ட காணிக்கை என்பது என்ன? தசமபாக காணிக்கை. பைபிள்ல தெளிவா கற்றுக் கொடுக்கிறது. தசமபாகம் கொடுக்கிறது நாட் எ சுப்பீரியர், அதான் அடிப்படை, ஸ்டார்டிங். அதுக்கு நிறைய பேர் தடுமாறுறாங்க. 100 ரூபாயில 10 ரூபாய் தசம்பாகம். சிலருக்கு தெரியாது, சொல்றேன். சிலருக்கு தெரியும். 1000 ரூபாயில 100 ரூபாய் தசம்பாகம், 10,000 ரூபாயில 1000 ரூபாய் தசம்பாகம், 1,00,000 ரூபாயில 10,000 ரூபாய் தசமபாகம். இது this is not a maximum offering, மினிமம். உங்கள் மனதில் நியமிக்க வேண்டியது மினிமம் இதுதான், அதுக்கு கிடையாதுன்ற. அதுக்கு அதை தொடர்ந்து தசம பாகத்தை காட்டிலும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அதுல இருந்து பிளஸ் 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 ஏறிக்கிட்டே போகுதோ அதுலதான் நம்ம சுப்பீரியர் ஆகிறோம் ஆண்டவர் பார்வையில். If you give tithe, you are not a superior. General, ordinary believer. அப்பா நான் தசம்பாகத்தை கர்த்தருக்கு கொடுத்துட்ட ஆலயத்துல அப்படி நினைக்க கூடாது. தசம்பாகம் மட்டும் தான் கொடுக்க முடியுது, இன்னும் அதிகமா கொடுக்க முடியலையேன்னு வருத்தப்படலாம். இதான் உண்மையான விசுவாசி. இன்னும் சொல்ல போனா அது கூட கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு பக்கம் சொல்றேன், இவ்வளவு சொல்லல. உங்களை பத்தி எனக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு பெரிய தென்னந்தோப்பே இருக்கும். தென்னந்தோப்புனா புரியுதா? தென்னை மரத்தோப்பு. 5000 தென்னை மரம் இருக்கும். ஒரு மரத்துல 10 தேங்காய் இருப்பாங்க. ஒரு மரத்துல 10 தேங்காய், 5000 தென்னை மரம். எவ்வளவு தேங்காய் சொல்லுங்க பிரதர், கணக்கு போடுங்க. 5000 தென்னை மரத்துல இருந்து தேங்காய் பறிச்சாரு ஒரு செல்வந்தர். ஒரு தென்னை மரத்துல 10 தேங்காய். 10 × 5000 பேருக்குங்க 50,000. நானே சொல்றேன்,
50,000 தேங்காய். 50,000 தேங்காவில் ஒரு விசுவாசி ஆலயத்துக்கு எத்தனை கொண்டாடணும்? கணக்கு போடுங்க. தசம்பாங்க. 50,000 தேங்காவில் இருந்து தசம்பாங்க எவ்வளவு? 5,000. கரெக்ட். 5,000 வண்டிலையோ கார்லயோ ட்ரக்லயோ கொண்டாந்து இறக்கிட்டு போகணும். போயிடக்கூடாது, சர்ச்சுக்குள்ள வரணும். அவங்க சொல்றாங்க, சர்ச்சில் எங்க இருப்பாங்க, ஐயா தசம்பாக தேங்காய் கொண்டு வந்திருக்கு. ஆனா அப்படி இல்லையே. அந்த செல்வந்தனுக்கு மனசு வரலையே. விசுவாசி தான், சர்ச்சில் பெரும்புள்ளி. 50,000 தேங்காவில் 5,000 சர்ச்சுக்கு கொண்டு வரணும்னு தெரிந்தோம் ஒரு 10 தேங்காய் கொண்டாந்து சர்ச்சில் புல்பிட்டாண்ட வச்சுட்டு அப்படி வாட்ட சாட்டமா அங்க உட்காந்து காலாட்டில் இருப்பாரு. அதுல வேற அந்த உபதேசியாரு ஐயா டேஷ் டேஷ் பேர் சொல்லி ஆலயத்துல 10 தேங்காய் காணிக்கையாக கொடுத்திருக்கிறார். பாவம், அவர் என்ன பண்ண முடியும்? அதுக்கு உற்சாகப்படுத்தி தான் சொல்ல முடியும். அவருக்குள்ள ஒரு பெரிய பெருமை, எல்லாருக்கும் கேட்டுச்சு மைக்கில் சவுண்ட், நம்ம பேர் 10 தேங்காய். ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? அட கண்ட பிசினாரி, இத கொடுத்தத உடனே பேசாம இருந்திருக்கலாமே. யோசித்து பாருங்க. தசம பாகமே மினிமம், குறைவு. அதை காட்டிலும் தேவாலயத்தில் படைக்க ஆசை வாஞ்சை இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். கவனிங்கள், தாழ்மைப்படுகிற இடம், ஒப்புரவாகுகின்ற இடம், தெய்வ பயத்தோடு வந்து சேர்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இடம், காணிக்கைகளை தசம பாகங்களை படைத்து மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய இடம். சொன்னாங்க பாத்தீங்களா, நாம் என்ன கொடுக்கிறோமோ அதை பல மடங்கு திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறோம். உற்சாகமாய் கொடுக்கின்றவரிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். உற்சாகமா இருக்கணும். வேண்டாம் பைபிள்ல ஏன்தான் அந்த வசனம் இருக்குதோன்னு சொல்லி வருத்தத்தோட படைக்க கூடாது. பொருத்தனை கூட அப்படிதான், பொருத்தனையும் பண்ணிடுவாங்க. அது நிறைவேறின பிறகு அந்த பொருத்தனை நிறைவேற்ற மாட்டார்கள். நீ பொருத்தனை பண்ணாமல் இருப்பதே நல்லது. பொருத்தனை பண்ணிவிட்டு அதை நிறைவேற்ற டேஞ்சர், நிறைவேற்ற விட்டால் ஆபத்து. பொருத்தனை பண்ணாமல் இருந்தாலே நல்லது. நீ ஒரு பொருத்தனை செய்தால் அதை நிறைவேற்று. பைபிள் தெளிவா சொல்லுது. வற்புறுத்தலை, அது பொருத்தனை உங்க இஷ்டம். அசம பாகம் கம்பல்சரி, மினிமம். நம்ம யோசிக்க கூடாது. நம்ம கொடுக்கிற தசம பாகத்துல தான் அவங்க வாழறாங்க, பிழைக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, பாஸ்டரு பாஸ்டர் அம்மா பசங்க, அப்படிலாம் நினைக்க கூடாது. அப்படி நினைச்சாலும் தப்பு இல்லை, பைபிள் இருக்குது. சுவிசேஷ ஊழியம் செய்கிறவனுக்கு சுவிசேஷத்தினாலேயே பிழைப்பு. இப்ப நாங்க சுவிசேஷகர், வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்துட்டோம். சுவிசேஷகர், சபை கிடையாது. சபைகளை ஒழுங்குபடுத்துகிற, சபைகளுக்கு போதிக்கிற, சபைகளை ஸ்திரப்படுத்துகிற ஊழியங்களை செய்கிறோம். நற்செய்தி கூட்டங்கள் நடத்துகிறோம், ஹீலிங் குருசேடு நடத்துகிறோம், முழு ஜப கூட்டங்கள் நடத்துகிறோம், எல்லாம் ரைட்டு. ஆனா நாங்க சுவிசேஷங்கள். சுவிசேஷ ஊழியம் செய்கிறவனுக்கு சுவிசேஷத்தினாலே தான் பிழைப்பு. மக்கள் கொடுக்கிற காணிக்கை தான் அவங்களுக்கு பிழைப்புன்றார். அதே போல சபை போதகர், அந்த சபை போதக பணியில அந்த ஊழியத்துல தான் அவங்களுக்கு பிழைப்பு. அதான் மெயின் லைன் சர்ச்சில் அரசாங்கம் சம்பளம் கொடுக்கிற மாதிரி தலைமை ஸ்தாபனம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. சம்பளம், மந்த்லி பேமெண்ட் அத்தனை கொடுக்குறாங்க. இவங்க ஊழியத்தை சந்தோஷமா செய்யறாங்க. அது போலதான் வயிற்றுக்கு சாப்பாடு இல்லாம ஒரு ஊழியக்காரு போயிட்டு பிரசங்கம் பண்ண முடியுமா? முடியாது. பசியோடு போய் பிரசங்கம் பண்ணு சொன்னாரா? இல்ல. உபவாசத்தோடு போய் பண்ணலாம். உபவாசம் வேறு, பசி வேறு. எனவே தேவாலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இனி சொல்லிடுற பாருங்க, லேவியர் ஆகமம் 23:3-4 பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ளுகின்ற இடம் தான் தேவனுடைய ஆலயம். குறிச்சிக்கங்க. பரிசுத்தம் எப்படி கற்றுக்கொள்றோம்? சர்ச்சில் போதனை கேட்கணும். பிரசங்க நேரத்தில் பிரசங்கத்தை கவனமா கேட்கணும், குறிச்சி வைக்கணும், அதை மனப்பாடம் பண்ணணும். அடுத்து அப்போஸ்தலர் 20:7 திருவிருந்துல பங்கு பெற்ற, திருவிருந்துக்கு ஆயத்தமாகி அதிலே பங்கு பெறுகிற ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். சில இடங்களில ஆலயத்துக்கு வர முடியாமல் இருக்கலாம். சிலர் வயதானவர்கள், மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறவங்களுக்கு ஆராதனை எல்லாம் முடிஞ்சதும் அவர் அப்போ திராட்சை ரசம் எடுத்துன்னு போயிட்டு
வீட்டிலே கொண்டு போய் கொடுப்பார், படுத்த படிக்கா இருக்கிற நோயாளி விசுவாசிகளுக்கு. ஆனா சர்ச்சுக்கு வரக்கூடிய பலன் இருக்கிறவர்கள் சர்ச்சில் திருவிருந்து எடுக்கணும். திருவிருந்து அபாத்திரமா எடுக்கக்கூடாதுன்றார். 1 சாமுவேல் 1:24 பொருத்தனையோடு வந்து அதை நிறைவேற்றுகின்ற இடம்தான் தேவனுடைய ஆலயம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒண்ணா சபைக்கு முக்கியமான பாடம் இது. பாஸ்டரு, மூப்பரு, ஹெல்டரு, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கிற இடம் தான் தேவனுடைய ஆலயம். அப்போஸ்தலர் 2:44 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2:44 ஒருமனப்பாடு. இப்ப எல்லா லைனா சேர்த்து சொல்லிடுறேன், கவனிங்க. போதும். விசுவாசிகளுக்குள்ள ஒருமனப்பாடு வரணும். ஒருத்தரோட ஒருத்தர் மோதிக்கொள்ளக்கூடாது. முடிப்பதற்கு முன்பாக தாழ்மைப்படுகிற இடம். 1 தாழ்மைப்படுகிற இடம். உங்கள் திருச்சபை எப்படிப்பட்ட இடம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தாழ்மைப்படுகிற இடம், ஒப்புரவாகிற இடம், ஒருமனப்படுகிற இடம், தெய்வ பயத்தை கற்றுக்கொள்ளுகின்ற இடம், காணிக்கையோடு வருகின்ற இடம், பொருத்தனையோடு வருகின்ற இடம், பரிசுத்தமாக்கப்படுகிற இடம், திருவிருந்துக்கு ஆயத்தமாய் வந்து திருவிருந்திலே பங்கு பெற்று கிறிஸ்துவின் பாடுகளில் ஐக்கியப்படுகிற இடம் என்று பவுல் எழுதுகிறார். திருவிருந்து எடுக்கும்போது அது ஏதோ ஸ்டைலுக்காக இல்லை. திருவிருந்து எடுக்காம போயிட்டாக்கா கேவலமா நினைச்சுக்குவாங்களே, எடுத்துடலாம். முதலாளி கூட பெரிய ஒரு தப்பு செய்திருப்போம், அதனால துணிகரமா இருக்கும். அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டாவது எடுக்கணும். அபாத்திரமாய் துணிகரமாய் இதுல பங்கு பெறுகிறதை விட அதை அன்னைக்கு நிறுத்திட்டு ஆயத்தமாகி அடுத்த முறை கூட எடுக்கலாம். கர்த்தர் மன்னிக்க தயை பெருத்து இருக்கிறார். அதே நேரத்தில் திருவிருந்து அலட்சியம் பண்ணக்கூடாது. அடுத்த வாரம் திருவிருந்துன்னா இன்னைக்கு இருந்தாவது ஆயத்தப்பட்டு ஜபம் பண்ணு. வீட்டில் யாருக்கும் சொல்லையே, உன் பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு விட்டுவிடு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்யறது மட்டும் இல்ல, அதை விட்டு விடு. பாவம் அது டேஞ்சர், அது விட்டுரு, அது வேண்டாம். ஆரம்பத்தில் ஒரு நல்லா தெரியும், நல்ல பாவம் பார்க்கறதுக்கு நல்லா தான் தெரியும், அழகா பளபளப்பா ஒரு கொத்தெல்லாம் தெரியும், உயிரை போயிடும். அது போலதான் பாவம் நல்லா தெரியும், அழகா பளபளப்பா, ஆனா நரகத்துல கொண்டு போய் சேர்த்துரும். இதான் திருச்சபை. எல்லாம் எழுமி நிற்கலாமா? பிளீஸ் ஸ்டாண்ட். தமிழ் சொன்னா புரியல உங்களுக்கு, இங்கிலீஷ்லயாவது சொல்றேன். பிளீஸ் ஸ்டாண்ட். எல்லாம் எழுமி நில்லுங்க. கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். வேகமா 5 நிமிஷத்துல முடிக்க போறோம். சகோதரி மரியா பவுல் வந்து ஒரு பாட்டு பாடி உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பயபக்தியாக காணப்படுவோம். இந்த வார்த்தையின்படி நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். அவர் நம்ம நேசித்தபடினாலே அவருடைய வார்த்தைகள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் அதை கடைபிடிக்கத்தக்கதான வார்த்தைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஏதோ சொன்னாங்க போனாங்க அப்படின்னு இல்லாம ஆண்டவருடைய சமூகத்துல அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் நிறைவேற்றும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகையினால உள்ளத்தின் ஆழத்துல, ஏசப்பா, இனிமே ஆண்டவரே இந்த சபைக்கு நான் எதற்காக வருகிறேன் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் கடந்து வர வேண்டும். ஆலயம் வருவதனாலே நமக்கு அநேக காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார், நமக்கு ஒப்புரவாக்குதலை கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, பெருமையோடு ஒரு வேளை நம்ம இருந்திருப்போமானால் கூட இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். எந்த ஒரு காரியத்திற்கும் நாம் ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை வாளாக்காமல் நம்மை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஏனென்றால் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிற நாம் எல்லா காரியங்களையும் கடைபிடித்து அவருடைய வருகைக்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆண்டவரே, அந்த ஆயத்தத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, நாங்கள் தசம பாகம் கொடுப்பதிலும் நாங்கள் உண்மையா இருக்கணும். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்துல ஆராதிப்பதிலும் நாங்கள் உண்மையா இருக்கணும். ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் நாங்கள் ஒப்புரவாகுதலோடு ஒருவரோடு ஒருவர் பேசாமல் இருக்காம
எல்லாரிடத்திலும் அன்புள்ளவர்களாய் நன்றாக எல்லாரிடத்திலும் ஐக்கியமுள்ளவர்களாய் நாங்கள் இருக்கணும் ஏசப்பா. ஆண்டவரே, தசம பாகத்தை நாங்கள் வஞ்சிக்காதபடி ஆலயத்திற்கென்று கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை நான் கொடுக்கணும் ஆண்டவரே. எனக்கு அப்படிப்பட்ட கிருபை தாங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரும் ஒரு புது தீர்மானத்தோடு நாம் கடந்து செல்லுவோம். யாரோ ஏதோ பேசினாங்க, ஏதோ கேட்டோம் அப்படி என்று போகாதபடி ஆண்டவரே, நீ பேசின வார்த்தைக்காய் நன்றி என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புது தீர்மானம் எடுத்திடுவோம், அதை நாள்தோறும் கடைபிடிப்போம். தினம் இயேசுவின் பாதையிலே சதா காலமும் நடந்து செல்வோம். தினம் இயேசுவின் பாதையிலே சதா காலமும் நடந்து செல்வோம். புது தீர்மானம் எடுத்திடுவோம், அதை நாள்தோறும் கடைபிடிப்போம். தினம் இயேசுவின் பாதையிலே சதா காலமும் நடந்து செல்வோம். ஒரு வேளை ஜெபித்திடுவோம், அவர் வேதங்களை படித்திடுவோம். ஒரு வேளை ஜெபித்திடுவோம், அவர் வேதங்களை படித்திடுவோம். இயேசுவுக்கு கீழ்ப்படிவோம், ஒரு குற்றமின்றி வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்கு கீழ்ப்படிவோம், ஒரு குற்றமின்றி வாழ்ந்திடுவோம். புது தீர்மானம் எடுத்திடுவோம், அதை நாள்தோறும் கடைபிடிப்போம். தினம் இயேசுவின் பாதையிலே சதா காலமும் நடந்து செல்வோம். தினம் இயேசுவின் பாதையிலே சதா காலமும் நடந்து செல்வோம். இயேசுநாதர் அன்புதனை நம் தேசமெங்கும் கூறிடுவோம். இயேசுநாதர் அன்புதனை நம் தேசமெங்கும் கூறிடுவோம். அவர் வழி நடந்து சென்றால் ஒரு குறை இல்லை என உரைப்போம். அவர் வழி நடந்து சென்றால் ஒரு குறை இல்லை என உரைப்போம். புது தீர்மானம் எடுத்திடுவோம், அதை நாள்தோறும் கடைபிடிப்போம். தினம் இயேசுவின் பாதையிலே சதா காலமும் நடந்து செல்வோம். தினம் இயேசுவின் பாதையிலே சதா காலமும் நடந்து செல்வோம். கெட்ட வழி வெறுத்திடுவோம், பிற குற்றங்களை பொறுத்திடுவோம். கெட்ட வழி வெறுத்திடுவோம், பிற குற்றங்களை பொறுத்திடுவோம். ஏழைகளுக்கு உதவிடுவோம், ஏதும் இல்லாதவர்க்கு கொடுத்திடுவோம். ஏழைகளுக்கு உதவிடுவோம், ஏதும் இல்லாதவர்க்கு கொடுத்திடுவோம். புது தீர்மானம் எடுத்திடுவோம், அதை நாள்தோறும் கடைபிடிப்போம். தினம் இயேசுவின் பாதையிலே சதா காலமும் நடந்து செல்வோம். தினம் இயேசுவின் பாதையிலே சதா காலமும் நடந்து செல்வோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே, நீர் என்னோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி, அதை கடைபிடிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம் கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, எங்கள் இம்மான வேலரே, அப்பா தர்மையானது நல்ல நேரத்துக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளில பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிய பரியந்தமாய் பரிசுத்த ஆவியானவரை நடத்தி தந்ததற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதித்தோம், உம்மை ஆராதித்தோம், இந்த பாடல்களை பாடினோம், இந்த நாமத்தை மகிமை
மகிமைப்படுத்தினோம். ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு பேசினீர், அதற்காக நன்றி அப்பா. நாங்கள் என்னென்ன காரியங்களை ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரை கடைபிடிக்க வேண்டுமோ அந்த காரியங்களை கடைபிடித்து உமக்கு பிரியமானவர்களாய் உமக்கு சொந்த வாசனைகளாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நீர் எப்படி ஆண்டவரை கடைசி வரையிலும் தன்னுடைய பெற்றோருக்கு ஆண்டவரை கீழ்ப்படுத்தது போல நாங்கள் உமக்கு கீழ்ப்படுத்து ஆண்டவரை எங்களை தாழ்த்தி இந்த சமூகத்தில் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒரு மனதோடு கூட நாங்கள் ஆராதிக்க எங்களை கொண்டு வருவீராக. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற தந்தை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நாம மகிமைக்கென்று நாங்கள் தசம பாகங்களை காணிக்கைகளை உற்சாகமாய் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே உமக்கு நன்றி. வந்திருக்கிற பெரியோர் சிறியோர் குழந்தைகள் எல்லாரும் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களப்பா. அப்படியா நீர் ஆசீர்வதித்து தந்த பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பெருக செய்வீராக. அவர்கள் செய்கிற வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சரீரத்தை பலவீனத்தோடு வியாதியோடு கஷ்டத்தோடு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை இப்பொழுதே தொடுவீராக இயேசுவின் நாமத்திலே. வல்லமை இறங்கட்டும். பரிபூர்ணமான விடுதலை தாங்கப்பா. டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை இப்பொழுதே தொடுவீராக இயேசுவின் நாமத்திலே. உச்ச தலைமுறை உள்ள கால்வரைமா இந்த பலப்படுத்தும் வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. பில்லி சுனை கட்டுவதினாலும் ஆண்டவரே பிசாசு பிடினாலும் பாதிக்கப்படுகிற பிள்ளைகளை இப்பொழுதே தொடுவீராக இயேசுவின் நாமத்திலே. ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாங்க ஆண்டவரே. குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே அப்பா குடும்பத்தில் சண்டைகளோடு குழப்பங்களோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை இப்பொழுதே தொடுவீராக இயேசுவின் நாமத்திலே. ஒவ்வொரு குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை செய்கிற அருமையான பாஸ்டமாவுக்காக ஆண்டவரே கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் தம்முடைய மகளுக்கு நல்ல சுகங்களை ஆரோக்கியத்தை தந்து இன்னும் ஊழியத்தினை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக. பிள்ளைகளுக்கு நீ கொடுத்த ஞானத்திற்காக நன்றி ஆண்டவரே. கிருபைகளுக்காக நன்றி அப்பா அம்மை துதிக்கிறோம். இசை வாசித்த மகளை ஆசீர்வதிங்க. ஆராதனை நடத்தின பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே பாடல் பாடின பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. காணிக்கை கொடுத்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. உமக்கு நன்றி. உள்ளத்தின் ஆழத்துல துக்கத்தோடு பாரத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய துக்கங்களை கர்த்தர் மாற்றுவீராக. விசேஷமாய் செய்தி கொடுத்த மகனை பலப்படுத்துங்கப்பா. இன்னும் எடுத்த ஆண்டவரை அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரை. நாம மாத்திரைகள் மூலமாய் பயன்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் அதிகாரமற்ற இயேசுவின் நாமத்துல நம்முடைய பிள்ளைகளை அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இது அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.